ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, வாழைப்பூ பிரியாணி. இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூவில் இருக்க இதை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே நீட்டாக தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம். வாங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கப்பளவு தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சாதா ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துப்போம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிப்போம். சோம்பு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் இந்த மாதிரி நீளம் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 2 தக்காளி, அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரவும் தான் நம்ம மசால் பொடியெலாம் சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி பொடி எடுத்திருக்கேன், கரம் மசாலா பொடி, மஞ்சள் தூள், இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நம்ம சில்லி பவுடர் கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வாழைப்பூ வந்து அப்படியே முழுசாக நீட்டாக நம்ம போட்டுருவோம். உள்ளே இருக்க அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போட்டுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிப்போம். இப்போது 1 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ், சாதா ரைஸ் தான் நான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இந்த ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்ரு சேர்த்துப்போம். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் வாட்ரு நம்ம சேர்த்துப்போம். இப்போ வாட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடுவோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.